திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் செல்லக்கூடிய ரோட்டில் அமைந்திருக்கக்கூடியது சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலாகும். இந்த கோவிலில் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இல்லைன்னா நடக்க போகும் நிகழ்வை முன்னதாகவே பிரதிபலிக்கக்கூடிய விதமாக சில பொருட்களானது கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனை சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் இந்த ஆலயத்திற்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும். காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலோட முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில், சிவன்மலை, காங்கேயம் வழி, திருப்பூர் மாவட்டம் ஆகும். சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைவதற்கு 496 படிக்கட்டுகள் ஆனது அமைஞ்சிருக்குது. வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்லலாங்க. அதே போல் கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீது செல்வதற்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் 5 கால பூஜைகளானது நடைபெறுது. இந்த கோவிலோட தலை விருட்சகமாக தொரட்டி மரமானது இருக்குதுங்க. சிவன்மலை முருகன் கோவிலானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு வந்து குடிகொண்டதாகவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாகுங்க. பூஜைக்கு பின்னாடி அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்று சொல்லக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுமா. ஏதாவது ஒரு பக்தருடைய கனவுல வந்து சிவன்மலை முருகன் குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராமாங்க. அந்த பக்தர் அந்த பொருளை கோவிலுக்கு கொண்டு வருவாராம். அப்படி பக்தர் கொண்டு வரக்கூடிய பொருளை கடவுள் முன்னாடி பூ போட்டு கேட்பாங்களாமாங்க. அப்படி உத்தரவு வந்துருச்சுன்னா ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருளானது மாற்றப்பட்டு தற்போது பக்தருடைய கனவுல சொன்ன பொருளானது வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல மற்றொரு கனவுல முருகப்பெருமான் உத்தரவு பொருளை உணர்த்தும் வரைக்கும் அதே பொருள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் பொள்ளாச்சி புறவைப்பாளையத்தை சேர்ந்த பக்தருடைய கனவுல மண் கலையத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்குது. அதன்படி நேராக கோவிலுக்கு சென்ற பக்தர் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29/4/2026 முதல் உத்தரவு பெட்டியில் இந்த பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குமா. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயமானது நன்றாக செழித்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தரவு பெட்டியில் மண் கலையத்தில் தீர்த்தம் வைப்பதனால மழைப்பொழிவை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நாட்டில் நல்ல மழை பெய்யும், அனைத்து நீர்நிலைமைகளும் நிரம்பும் அப்படின்னும் சொல்லப்படுது. பஞ்சம் வறட்சி இருக்காது என்பதை குறிப்பதாகுமாங்க. அதே போல் ஊர் ஒற்றுமையானது நன்றாக இருக்கும் என்பதை குறிப்பதற்காக உத்தரவு பெட்டியில் மண் கலையத்தில் தீர்த்தமானது வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படி மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, அதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கான நேரமாகும். பல வகையான யோகங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதே போல் இது வரைக்கும் உடல் பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனையானது நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உங்களுடைய மனதுக்குள்ளார இது வரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. ஆனால் மற்றவங்களோடு பழகும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றமானது உண்டாக போகுது. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வேலையினுடைய நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறமையாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்க போகுதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். உங்களுடைய பிள்ளைங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. பண வரத்தானது நன்றாக இருக்க போகுது. மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்திலிருந்து மனதிற்கு இனிமையான செய்தியானது வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. புதிய ஆர்டர்களில் கையெழுத்து போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களையும் நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலையானது ஏற்பட போகுது. உங்களுடைய முழு திறமையும் காட்டி அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சொந்தங்களால் உங்களுக்கு உதவியானதே கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் மற்றும் பக்கத்தில் இருப்பவங்களுடைய உதவியால் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. மேலிடத்தினுடைய ஆதரவை முழுமையாக பெற போகிறீங்க. அதனால் அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு மற்றவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் ஏற்படுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தரக்கூடிய நேரமாகுங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதியானது ஏற்பட போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும், அதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தலையிடுவதையோ கருத்து சொல்வதையோ தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேணும். அது ரொம்ப நல்லதுங்க. புதிய காரியங்களை செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நல்ல நேரம் பார்த்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, முன் ஆலோசனை செஞ்சு செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் திறமையால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அதே போல் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு கௌரவமானது அதிகரிக்க போகுது. புதிய தொடர்புகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மையானது கிடைக்க போகுது. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்களான சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலைமையை உயர்த்த முயற்சி செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய அற்புதமான
காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அலுவலகம் மூலமாக வாகனங்களானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய நேரமாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்க போகுது. குடும்பத்தில் உங்களால் வருமானமானது அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுப்பது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற போகிறீங்க. புதிய நட்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடிய போகுது. மேலிடத்திலிருந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழை சேர்க்குங்க. அதே போல் இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. விளையாட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிகமான ஆர்வமானது அதிகரிக்க போகுதுங்க. சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்க போகுது. புத்திர பாக்கியமானது, அதாவது குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.